மாதர் சங்கம்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிஸ்ட்ல இருக்கு. இங்க வந்து 5 தடவை வந்து பிரசிடண்ட் ஆன ஒருத்தர் கனகசுந்தரன் இருக்காரு. நான் அவரை போய் கேட்டேன், இங்க போராடுறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க கட்சிக்குள்ள நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாதர் சங்கத்துல சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு பிறகு பார்க்கும்போது தான் இந்த சீமான லேப்டாப் உடைச்சது, அலுவலகம் சூறையாடப்பட்டது, இந்த ரத்த பொட்டலங்களை எல்லாம் உடைச்சது, இதை பார்த்துட்டு நம்ம ஏன் கம்யூனிஸ்டுக்கு போகணும், நம்ம இங்க போகலாமே, நானாதான். அப்ப எனக்கு வந்து தமிழர்கள்ங்கிற உணர்வு இல்ல, தெரியாது, நம்ம யாருங்கிறது தெரியாது. நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் வந்ததுக்கு பிறகுதான் நம்ம யாருங்கிறதே புரிஞ்சுக்கிட்டோம். பொம்பளை புள்ளதான் ரொம்ப என்ன வந்து மிஸ் பண்றோமா அப்படின்பா. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் மட்டும்தான் அவளுக்கு வந்து லீவு கிடைக்கும். பொம்பளை புள்ள நான் அவ கூடவே இருக்கணும்னு நினைப்பான். நாம் தமிழர் கட்சி விலகி போன இளவஞ்சி இருக்காங்க, அவங்க குற்றச்சாட்டம் முன்வச்சுட்டு போயிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில வந்து மகளிர்களை வந்து முன்னுரிமை கொடுக்கறது இல்லை, எந்த ஒரு பொறுப்பும் பேரளவுக்கு தான் வழங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்க தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திமுகனா பெண்ணியம் பேசுது, பெண்ணுரிமை பேசுது, என்னென்னமா பேசுது. ஆனா நான் ஒரு பெண்ணா அந்த திமுகவில் என்னால பயணிக்க முடியாது. நீங்க நிறைய சாதாரண போராட்டம் பண்ணும்போதே இடுப்பு பிடிச்சிக்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து இதை எதை கண்டாங்க, ஏன் முன்னுரிமை கொடுக்கல? இப்ப சுனந்தா என்ன பொறுப்புல இருக்காங்க? தகவல் தொழில்நுட்ப பாசறை அவங்க என்ன பெண்ணா ஆனா? பெண்ணு தானே. வெண்ணிலா தாய்மானவன் என்ன எதுல இருக்காங்க? சுற்றுச்சூழல் பாசறையில இருக்காங்கல்ல, அவங்களும் பெண்ணு தானே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பொறுப்பு கொடுக்கறதுலாம் வந்து டம்மிக்காக கொடுக்குறாங்க, நம்மளால ஏன் கூட மாட்டாங்க அப்படின்னு. என்ன வந்து நிறைய பேருக்கு மாநில பொறுப்புங்கிறது தெரியாது. ஆனா நான் எந்த போராட்டமா இருக்கட்டும், எந்த நிகழ்வா இருக்கட்டும், என்னோட சேர்ந்து ஒரு மூடுந்து தமிழ்நாடு நாளுக்கு கூட ஒரு பேருந்துல 65 மகளிர் அழைச்சிருக்கோம். திருச்சியில வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அப்போ ஒரு மூடுந்துல 25 பேரை அழைச்சிட்டு போயிருந்தேன். இது மாதிரி இந்த இப்ப கடல் தாயை கூட்டம், பெருமளவு கூட்டம், மகளிர் கூட்டம், வேதாரண்யத்துல அயக்கரம்பலத்துல போட்ட கூட்டம். இது மாதிரி யாரு கேட்டாலும் சரி, நீங்க மகளிர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க அந்த வேலையை சரியா செய்வோம். மகளிரை கட்டமைக்காம எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னா என்ன இளவஞ்சி கட்டமைச்சாங்க, என்னத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க? நீங்க போனீங்கன்னா நீங்க ஒரு ஆளா போகலாம். இப்ப நானே நீ கட்சை விட்டு போனா எனக்காக கூடின கூட்டம் இல்ல, நம்ம அண்ணனுக்காக கூடின கூட்டம், கொள்கைக்காக கூடின கூட்டம். நான் போனா நான் ஒரு ஆளு தான் போக முடியும். நான் என்னத்தை தான் கத்தி பேசினாலும் உண்மை அதுதான், நான் ஒரு ஆள் தான் போக முடியும். இப்ப இளவஞ்சி சொல்லியிருக்காங்க, நான் முன்னுரிமை கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பெண்ணாவது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த ஆண்களால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சீமானால பாதுகாப்பு இல்லைன்னு எந்த பெண்களாவது வெளியே போயிருக்காங்களா? இல்ல. அப்ப இதை விட என்ன வேணும் ஒரு கட்சிக்குள்ள? அவங்க ஆள் சேர்க்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணா வந்து நம்ம உடன்பிறப்பு அப்படி நடந்துக்கிறதுனாலதான், நம்ம ரத்தங்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு நான் நினைக்கிறேன்.